ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், ஒயிட் பிரியாணி ரெடி பண்ணிக்கிறேன். ரொம்ப மசாலா எதுலேயுமே அதிகமாக இல்லை. இங்கே பாருங்கள், சிக்கன் மேலே கூட பாருங்கள் சூப்பராக இருக்கும். சிக்கனு பிரியாணி நார்மலாகவே இருக்கும். சிக்கன் தான் கொஞ்சம் மசாலா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். டேஸ்ட்டு அதுக்காக அதிகமாக இருக்கும். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட ரெண்டுமே சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஒயிட் பிரியாணி, சிக்கன் கிரேவி, ஆனியன் ரைத்தா வச்சுருக்கிறேன். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கறியெல்லாம் பாருங்கள் நல்லா நைஸாக வெந்திருக்கு பாருங்கள், தண்ணியே இல்லை. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சாதத்து கூட சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், அற்புதமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ஒரு தடவை இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், SRH ஃபுட் சேனலில் அன்பான வணக்கம். சூப்பரான ஒரு சிக்கன் பிரியாணி ரெடி பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், 2 டம்ளர் அரிசி இந்த அளவுக்கு தலை தட்டி எடுத்துருங்க. நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு அரை மணி நேரம் ஊற வைங்க. நார்மல் ரைஸ் சாப்பாட்டு அரிசி தான் நான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் பாஸ்மதி ரைஸில் கூட ரெடி பண்ணலாம். அரை மணி நேரம் பாருங்கள். ஒரு பொடி ஒன்று ரெடி பண்ணிடலாம். தனியா ஒரு 3 ஸ்பூனு, ஜீரகம் 1, பெருஞ்சீரகம் 2, சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 1 ஸ்பூனு மிளகு. ரொம்ப தீச்சிடாதீங்க, சிம்மில் வச்சு லைட்டாக வதக்கி விடுங்க. இங்கே பாருங்கள், ரெடி ஆகிடுது. ஆற வச்சுட்டு பொடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், பொடி பண்ணிவிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள், பொடி பண்ணிட்டேன். 4 வெங்காயம் பேஸ்ட் அரைச்சிடுங்க. அரைச்சிட்டேன். பாருங்கள், ஒரு 4 தக்காளி, நார்மல் சைஸ் தக்காளி, கொஞ்சம் புதினா, எல்லாம் நைஸாக அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், தக்காளி புதினா பேஸ்ட்டு அரைச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ப்ளெயின் பிரியாணிக்கு குழம்பு கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். பிரியாணி மசாலா பட்டை வகைங்க எல்லாம் சேர்த்துருங்க. ஏலக்காய் வந்து தட்டி சேருங்க. நார்மல் சைஸு 2 வெங்காயம், ஒரு தக்காளி, 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன், நல்லா வதங்கிட்டு 100 கிராம் தயிர். நார்மலாக ரொம்ப புளிச்சிருக்கக்கூடாது. பாருங்கள், புதினா நல்லா ஒரு கைப்பிடி வர்ற மாதிரி சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், தக்காளி வந்து மசியக்கூடாது, நல்லா தக்காளி தெரிகிற மாதிரி இருக்கணும். 2 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி. உப்பு சேர்த்துருங்க. உப்பு செக் பண்ணிக்கோங்க. நம்ம சிக்கனில் தான் வந்து காரத்தை சேர்த்துப்போம். 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இதுவே நல்லா காரம்தான். தட்டு போட்டு மூடிங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். சிக்கன் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது 1 கிலோ சிக்கனுக்கு தகுந்த மஞ்சள் பொடி, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஃபஸ்ட்டு நம்ம அரைச்ச வெங்காயம் விழுது, தக்காளி, புதினா, நம்ம பொடி வறுத்து பொடி பண்ணது. பாருங்கள், ஒரு 5 ஸ்பூன் கார மிளகாத்தூள். நல்ல காரம் சாப்பிடுங்கன்னா இன்னும் ஒரு கரண்டி கூட சேர்த்துக்குங்க. பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்குது. அரிசி நல்லா வடித்து வச்சுருங்க, தண்ணி இருக்கக்கூடாது. அப்படியே அரிசியை எல்லாமே அப்படியே சேர்த்துருங்க. ஒரு எலுமிச்சைப்பழம், பாதி பழம் புழிஞ்சிங்க. பெருசாக இருந்தால் பாதி, நார்மல் சைஸாக இருந்தால் ஒரு முழு பழத்தையும் புழிஞ்சு விட்டுடுங்க. அவ்வளோதான். உப்பு செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு. மூடி வைங்க. ஒரு விசில் வந்தால் போதும். இது கூடவே உப்பு, எலுமிச்சம்பழம் பாதி பழம், பாதி எலுமிச்சம்பழம் சாறு விட்டுருக்கேன். கை வச்சு நல்லா கலந்து விட்டுடுங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. தயிர் ஒரு 50 கிராம் தயிர் சேர்த்து
நல்லா கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு ஒரு அரை மணி நேரம் மூடி வைங்க. தட்டு போட்டு மூடி வைங்க. நல்லா அரை மணி நேரம் மசாலாலாம் கறியில். இங்கே பாருங்கள், குழம்பு கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுடுங்க. கடுகு உளுத்தம் பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்துருங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிட்டு கருவேப்பிலை சேர்த்துருங்க. பாருங்கள், நல்லா கறியில் மசாலாலாம் நல்லா ஊறி இருக்கு பாருங்கள். அப்படியே நம்ம எடுத்து வச்சுருக்கிற சிக்கன் எடுத்து நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், 5 நிமிஷம் நல்லா கறி வதக்குனா இந்த மாதிரி வரும். சிக்கனில் இருக்கிற தண்ணி எல்லாம் விடும். அது பாருங்க, நல்லா நம்ம பச்சையாக சேர்த்துருக்குறோம்ல வெங்காயம் தக்காளி, அதெல்லாம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அப்படியே மூடி வைங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா கலந்து விடுங்க. கரம் மசாலா பொடி 1 ஸ்பூன் வர மாதிரி நல்லா கலந்து விடுங்க. ரெடி ஆகிடுத்து. கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை பாருங்கள், 1 ஸ்பூனு எண்ணெய் விட்டுடுங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் நல்லா நைஸாக வெந்திருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுத்து. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடலாம். பிரியாணி ரெடியாக இருக்குது. ஒயிட் பிரியாணி நம்ம பரிமாறும்போது ஒரு பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு ரைஸ் வச்சுட்டு அது மேலே வந்து சிக்கன் கிரேவி வச்சுட்டு அது மேலே ரைஸ் வச்சு ஒரு 10 நிமிஷம் கழித்து பரிமாறுங்க. ரொம்ப சூப்பராகவே இருக்கும். சாப்பிடுவோம். ப்ளெயின் ஒயிட் பிரியாணி ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சிக்கனுக்கு இந்த பிரியாணியை சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், அப்படி ஒரு சூப்பராக இருக்கும். நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.